ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் லோக்கி. நேத்து நம்ம இன்க்ரீசிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பத்தி நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்க நான் என்ன கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன்னா, டிக்ரீசிங் ட்ரையாங்கிள்னு சொல்லி நான் கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். கிளாஸ் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா தான் இருக்கணும். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துக்கிறேன். என்டர் தட்டிக்கோங்க. என்டர் தட்டின உடனே நம்மளுக்கு டிக்ரீசிங் ட்ரையாங்கிளோட கிளாஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சு. எப்பயுமே கிளாஸ்க்குள்ள ஒரு மெயின் மெத்தட் நம்மளுக்கு வரணும். மெயின் மெத்தட உள்ள போட்டுக்கோங்க. உள்ள போட்ட உடனே எப்பயும் போல நம்ம ஒரு இன்டிஜர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அந்த இன்டிஜர் எண்ணுக்கு நான் 5ன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்ட பின்னாடி ஒரு ஃபார் லூப் நம்ம உள்ள கொண்டு வர போறோம். அதோட இன்டிஜர் எனக்கு i எனக்கு 1 ஸ்டார்ட் ஆகணும். அப்புறமா i எனக்கு லெஸ் தென் ஈக்குவல் டூ n இருக்கணும். அது இன்கிரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்பீடா போறணும். பொறுமையா போவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லூப் நானு கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு எப்பயும் போல தெரியும். பேட்டர்னுக்குள்ள நம்ம எப்படி இருந்தாலும் 2 ஃபார் லூப் வச்சா தான் எனக்கு ஒரு டிசைர்டான பேட்டர்ன் எனக்கு கிடைக்கும். ஸோ, இன்னொரு ஃபார் லூப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட இன்டிஜர் எனக்கு j ஈக்குவல் டூ 1 இருக்கணும். j லெஸ் தென் ஈக்குவல் டூ n இருக்கணும். j பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் ஆகிட்டே போகணும்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இந்த ஐ லூப் எனக்கு என்ன? எனக்கு ரோ வைஸ் பிரிண்ட் ஆகும். இதே உள்ள இருக்கக்கூடிய ஜே லூப் என்ன? எனக்கு காலம் வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொண்டு வந்துக்க போறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொண்டு வந்துக்க போறோம். அத எனக்கு எப்படி பிரிண்ட் பண்ண போறேன்? ஸ்டார்ன்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரு லூப் அதாவது இன்னர் லூப் இருக்குல்ல கைஸ், ஜே லூப். அது எனக்கு எண்ட் ஆச்சுன்னா, அடுத்தது எனக்கு அடுத்த லைன் போணும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்ன்னு சொல்லி குடுத்துக்கோங்க. மெயினா ஜே லூப்ல இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் லைனா இருக்கக்கூடாது. வெறும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டா தான் இருக்கணும். இப்படி நீங்க குடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ண பின்னாடி நீங்க சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ரன் பண்ணும்போது எனக்கு ஸ்கொயர் பேட்டர்ன் கிடைக்கும். இந்த ஸ்கொயர் பேட்டர்ன்லேருந்து நம்ம எப்படி டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் கொண்டு வரலான்றது நீங்க யோசிங்க. இங்க நான் சிம்பிளா தான் ஒரே லெட்டர் தான் சேஞ்ச் பண்ண போறேன். அது என்னோட டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் கொண்டு வந்துரும். என்ன பண்ண போறேன்னா, ஜேல நானு ஐ அசைன் பண்ண போறேன். ஓகேவா கைஸ்? இனிஷியலா நான் ஜே ஒரு நம்பர் நான் இனிஷியலைஸ் பண்றேன். ஜே வேரியபிளுக்கு. அந்த இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய நம்பர நானு ஐ வேரியபிளாவே குடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐன்னு சொல்லி நான் குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் கெடச்சிருச்சு. இப்படி தான் நம்ம டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் கொண்டு வரோம். ஆனா நீங்க கேட்கலாம், எப்படி நம்மளுக்கு இது ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டு. என்னன்னா, கீழயே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது கைஸ்? ஃபர்ஸ்ட் லூப்பு ஐயோட லூப்ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 1ன்னு சொல்லிட்டு இருக்குமா? இப்ப எனக்கு ஐயோட லூப் எனக்கு 1ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஜேவோட ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துக்கோங்க. ஜேவோட ஃபர்ஸ்ட் லூப் எனக்கு 1ன்னு தான் இருக்கும். ஐக்கு என்ன இருக்கோ அதுதான் ஜேக்கு இருக்கும். ஆனா ஜே எப்ப நம்ம எண்ட் பண்றோம்? 5 டைம்ஸ் கழிச்சு தான் நம்ம எண்ட் பண்றோம். எனக்கு ஐயோட ஒரு ரோல ஜேவோட 5 காலம் எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, ஜே லெஸ் தென் ஈக்குவல் டூ 5ன்னு தான் குடுத்துருப்பீங்களா? ஜே எனக்கு 5 காலம் வைஸ் பிரிண்ட் ஆகணும். வைஸ் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லி தான் நம்ம குடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஐ 1ஆ இருக்கும்போது என்னோட ரோ 1ல ஜே 5 காலம் வைஸ் பிரிண்ட் ஆகணும். எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. செகண்ட் லூப் வரும். செகண்ட் லூப்ல எனக்கு ஐ 2ஆ இருக்கும். ஜே 2லருந்து ஸ்டார்ட் ஆகும். 2லருந்து ஸ்டார்ட் ஆகி 5ல எண்ட் ஆகும்போது எனக்கு 4 காலமா எனக்கு கொண்டு வர முடியும். செகண்ட் ரோ ஐ லூப் 4 காலம் வைஸ் ஜே லூப். இப்படி தான் எனக்கு 4 ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. தேர்ட் லூப் எனக்கு வருது. தேர்ட் லூப் எனக்கு வரும்போது, ஐ எனக்கு 3ஆ இருக்கும். அது தேர்ட் ரோ. ஜே எனக்கு 3லருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப 3, 4, 5. எனக்கு 3 ஸ்டார் பிரிண்ட் ஆயிருச்சு. அடுத்தது 4. ஐயோட லூப் 4ஆ இருக்கும்போது எனக்கு 4த் ரோல ஜே 4லருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ அப்போ 4, 5 2 ஸ்டார் வந்துச்சுங்களா? தென் ஐயோட லூப் எனக்கு 5ஆ இருக்கும்போது, எனக்கு 5த் ரோல ஜே வந்து 5த் அதாவது 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரே ஒரு ஸ்டார் தான். ஏன்னா என்னோட கண்டிஷன் அங்கேயே முடிஞ்சிருது. 5 லெஸ் தென் ஈக்குவல் டூ 5ஆ இருந்துச்சுன்னா, அவ்வளோதான் என்னோட கண்டிஷன் முடிஞ்சிரும். அடுத்த லைன் போம்போது எனக்கு 6ஆ வரும். அது வந்து நம்மளுக்கு லூப் உள்ளேயே போகாது. ஸோ வெளியில நம்ம எந்த கண்டிஷனும் போடல. எந்த லாஜிக்கும் ரைட் பண்ணல. ஸோ எனக்கு வந்து எண்ட் ஆயிருது. ஃபைனலா எனக்கு 1 ஸ்டார் வந்தது. ஸோ இப்படி தான் எனக்கு டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. அதேபோல அப்படிதான் எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட். என்னன்னா ஒண்ணே ஒண்ணு வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த இன்கிரீசிங் ட்ரையாங்கிள்ல ஜேவோட கண்டிஷனே லெஸ் தென் ஈக்குவல் டூ ஐன்னு சொல்லி போடும்போது நம்மளுக்கு அங்கேயே கேப் ஆயிடும். ஸோ ஐ 1ஆ இருந்தா ஜே 1ன்னு சொல்லிட்டு காலம் வைஸா எனக்கு கேப் ஆயிட்டு, ஒரு ஒரு ரோ கழிச்சு தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதே நான் வந்து கண்டிஷன்ல வந்து நானு n டைம்ஸ்ன்னு சொல்லி குடுத்துட்டேன்னா, என்னோட n டைம்ஸோட வேரியபிள் வந்து 5. ஜே வந்து ஐன்னு சொல்லி குடுத்துட்டேன்னா, எனக்கு அப்பதான் ஒரு அடுத்தடுத்த லூப் போம்போது எனக்கு ஜேவோட நம்பர்ஸ் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். ஸோ, இது மூலியமா எனக்கு டிக்ரீசிங் ட்ரையாங்கிள் வந்து எனக்கு ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ, உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ தட் ஐ கேன் கிளியர் த டவுட்ஸ். ஸோ மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் லோக்கி. பீஸ் ஆஃப் கைஸ்.